அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மண் சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். நெத்திலி மீன் குழம்பு. இதை பாருங்க, நெத்திலி மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். இது 1 கிலோ, இது அரை கிலோ கொஞ்சமாக இருக்கும், அதனால் 1 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். நெத்திலி மீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். மண் சட்டி வச்சுருக்கேன், அதில் சூடு வந்துருச்சு. எண்ணெய் போட்டேன், 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்குவோம். கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1.5 கட்டி பூண்டு, இது ஒரு 20 பல்லு இருக்கும் பூண்டு, 5 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா 3 கொத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். 1 வெங்காயம் இந்த மாதிரி, இந்த சைஸில் 1 வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இது 2ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் போடல, நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கோம். செஞ்சு கொடுப்போம். ஆனால் இந்த நெத்திலி மீனில் நான் வந்து முள் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது பாருங்க, முள் இல்லை, முள் ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் எடுக்க வரும், முள் எடுக்க வரும். ஃபுல்லாக நீட்டாக முள்ளை நான் முள்ளையும் எடுத்துட்டேன். முள் எடுத்து தான் நான் நெத்திலி மீன் ஆக்குவேன் எப்பயும். ஏன்னா பசங்களுக்கு மீன் பிடிக்கும், ஆனால் அதில் முள் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை நான் எடுத்துடுறது. இதை பாருங்க, பூண்டும் மிளகாயும் போடுறேன். அது கூட கருவேப்பிலை போட்டுருவேன். நம்ம உருவி போட்டாலும் கொத்தா போட்டாலும் தனித்தனியாக ஆகிடும். இருந்தாலும் கொத்தா போட்டால் பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காண்டி போடுறேன். பாருங்க, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதுலையும் போட்டுருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக அப்புறம் கழுவி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த பாருங்க, தேவையான அளவு உப்பு, மிளகாய் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு உப்பு வேணுமோ அந்தமாரி நீங்கள் போட்டுக்கலாம். புளி குழம்புன்றதுனால நம்ம வந்து புளியை கூட நமக்கு வேணுன்ற அளவு புளிப்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால நான் கொஞ்சம் புளிப்பாக தான் வைப்பேன். தண்ணி ரொம்ப புளியில் சேர்க்கலை. தேங்காய் பால், 1 தேங்காய் அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை தான் நான் ஊற்ற போகிறேன். நான் 2 தக்காளி சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, அதில் நான் 1.5 தக்காளி அரைச்சிட்டேன். அரை தக்காளி சும்மா இந்த மாதிரி வெட்டி போடுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இதை நான் இந்த மாதிரி வெட்டி போட்டேன். போட்டு நான் வேக வைக்கிறேன். நான் வந்து இதால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாய் தூள் உரப்புக்காக, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட போட்டுருக்கேன். நான் எல்லா மசாலாவையும் போட்டுருவேன். ஒரு கிண்டிட்டு நான் வந்து இதால் 1 கோப்பு புளி போடுறேன். நான் தான் சொன்னல, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ புளி போட்டுக்கலாம். ஆனால் தண்ணி போடாதீங்க. என்ன, தண்ணி போடாமல் நீங்கள் வந்து பால் வந்து அளந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு. பாருங்க, நான் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 கப்பு, 2 கப்பு, சும்மா 1/4 கப்பு இருக்குது. இது இருக்கட்டும். இந்த மீன் சால்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அர்ஜெண்ட்டாக வைப்போம், பட்டு பட்டுன்னு வச்சுட்டு எங்கேயாவது வெளியே போகணும் அந்த மாதிரி வைக்கணும்டா இந்த மீன் சால்னா நம்ம வைக்கணும். நான் இந்த பாலையும் ஊற்றிடுறேன். போட்டு உப்பு பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும் தண்ணியாக வேணுன்றத பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மீன் சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க,
கொதி வரட்டும், அப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். கொதிக்குது பாருங்க. பாருங்க இவ்வளோ தண்ணி இருக்குது. நான் மீன் போடுறேன். இது கொஞ்சம் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். மீன் சால்னா பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல மீன் சால்னான்னு தான் மாங்காய் தான், மாங்காய் ஒன்று இருந்துச்சு, அதை நான் போட்டு 5 மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நெத்திலி மீன் குழம்பு. நான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். சுட சுட சோறில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அள்ளி சாப்பிட்லாம். மீனில் முள் இருக்காது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.